ஏய் பச்சைகளே புது வண்டி எப்படி இருக்க? ஏ ஆயோ கோல்த்ரா. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சேக் ஸ்பேஸ். எஸ், இந்த வீடியோ நீங்கள் ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க. இந்த வண்டி எடுத்து ஒரு மாதம் ஆச்சு, ஒரு மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. 1700 சம்திங் கிலோமீட்டர்ஸும் ஓடிடுச்சு. கரெக்டாக நம்பர் தெரியல. நான் என்ன ஃபீல் பண்ணுறேனோ அதை வந்து 100% சொல்ல போகிறேன். ஏன்னா இது வந்து நான் காசு கொடுத்து வாங்கிட்டேன். நான் என்ன வேணால் சொல்லலாம். இதனால் நல்லதாக சொல்கிறதுனால எனக்கு கம்பெனி சைட்லேருந்து ஒரு பேமெண்ட்டோ ப்ராஃபிட்டோ எனக்கு கிடைக்க போகிறதில்ல. ஸோ நான் என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஃபீல் பண்ணணும் அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கேன். பட் இந்த மழை வந்து பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாக்கிங் வித் தி சாவி. இந்த சாவியில் என்ன பெரிய ட்ராபேக்னா, இந்த ஆல்டோக்கும் சரி, செலேரியோக்கும் சரி, வேகனாருக்கும் சரி, அப்புறம் இந்த ஃப்ராங்ஸுக்கு சரி என்ன இருக்குது, எல்லாருக்குமே வச்சுக்கலாம் இதே சாவி. இந்த டிசைன் மட்டும் தான் சாவி கொடுக்குறாங்க. அதுவும் கொஞ்சம் இதாக இருக்குது. அது பழைய டைப்பாக இருக்குது. புதுசாக எதாவது அப்டேட் பண்ணிக்கலாம் மாடல் யூசிக்கல் சைட்லேருந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. அவுட்டர் டிசைன்லேருந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த ஃப்ராங்ஸோட மெயின் அட்ராக்ஷன் இல்லைன்னா மெயின் ஃபியூச்சர் இல்லைன்னா மெயின் எதாவது போட்டுக்கோங்க. அந்த மெயின் இருக்கு இல்லையா, அந்த மெயினே இந்த டிசைன் தான். அதாவது இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரோட்டில் ஒரு செகண்டாக நின்று பார்த்துட்டு போவாங்க என்ன கம்பெனி, என்ன பிராண்ட், என்ன கார்னு சொல்லிட்டு. பர்டிகுலராக இந்த கலர் என் தலை முடியல இருக்கு, கண்ணுக்குள்ள கருவிழியா இருக்கு, மொத்தத்துல கருப்பு, இது நெருப்பு. இந்த கலரும் சரி, நெக்ஸா ப்ளூ, அந்த ரெண்டு கலருமே சரி வேற மாதிரி இருக்கு. ஸோ இந்த கலரை நான் நிறையா பேர்த்துக்கிட்ட வந்து பதில் சொல்லியிருக்கேன். ஒரு நாள் பெட்ரோல் பங்க்கு போய் பெட்ரோல் அடிக்க போனேன். அப்போ கூட வந்து என்னன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு கலர், ப்ரீமியம் லக்ஸரி பிராண்டுக்கான ஒரு கலரும் அந்த டிசைனும் சரி, சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா சைட் ப்ரொஃபைலும் சரி, அந்த பேக்கு, அந்த கூப்பே, அந்த மாதிரி அதுதான் அவருடைய மெயின் அட்ராக்ஷன். இப்போ வந்து கழுவாமல் கொஞ்சம் கன்றாவே இருக்குது. கழுவி கொஞ்சம் பாலிஷ்லாம் போட்டு அப்படி மேக்கப்லாம் போட்டோம்னா வேற மாதிரி இருக்கும். இதுக்கு அந்த BMW X6 நினைக்கிறேன், X6 சம்திங். அப்புறம் இன்னொன்று உருஸ், அதுவும் இந்த சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ரெண்டு கார் ரிசம்பிள் ஆகுது. இதுவும் உங்களுக்கு ஒரே டிசைன், அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே, என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். நீங்கள் அதனாலே இது வந்து சைட் ப்ரொஃபைல் வந்து பார்க்க வேறு மாதிரி இருக்கும். ஸோ இவங்க கொடுக்குற இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பற்றி ஆல்ரெடி நான் பேசியிருப்பேன். நான் கார்டு ஒன்று கொடுக்குறேன், அந்த போய் ரிவ்யூ ஒன்று பாருங்கள். இதே இடத்துல தான் என்ன ரிவ்யூ கொடுத்துருப்போம். வந்து 2 டைப் ஆஃப் இன்ஜின் தான் சொல்கிறாங்க. டர்போ சார்ஜரில் 3 சிலிண்டரும், இந்த மாதிரி நேச்சுரலி ஆஸ்பிரேட்டரில் 4 சிலிண்டரும் தராங்க. பெட்ரோல் வேரியன்ட் மட்டும் தான் இருக்குது, டீசல்லாம் இல்லை. காம்படிட்டரான வென்யூ, அப்புறம் கியாவில் சோனட் நினைக்கிறேன். அப்புறம் வேறு யார் இருக்கா, நெக்ஸன் வந்து அவங்க வந்து 1500 தெரியல எனக்கு. மறு வச்சுட்டு ஒரு தம்பியை புதுசாக ரிலீஸ் ஆகிருக்காரு. அவர் பேர்னா அர்பன் க்ரூசர் டைசர். இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மிட் ரேஞ்ச் ஆவரேஜ் தானே. கிராஸ் ஓவர் எஸ்யூவிக்கான பேருக்கான பெர்ஃபார்மன்ஸ் தான் இது கொடுக்குது. 120 வரைக்கும் அசால்ட்டாக க்ரூஸ் பண்ணலாம். இதுக்கு மேலேங்கும் போது கொஞ்சம் திணறும். இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கார்டு நான் சொல்லவே மாட்டேன். இது வந்து எஃபிஷியன்சி ஓரியன்ட் கார்டு. எஃபிஷியன்சியோடைய லெவல் எவ்வளோனா, இவங்க கம்பெனியில் அரைவ் பண்ணது வந்து 21 km/லிட்டர் தான். பட் நான் எடுத்தது வந்து சைடில் பிக்சர் ஆட் பண்ணுறேன். லேட்டராக நான் உள்ளே போகும்போது நான் சொல்கிறேன் அது எவ்வளோ நான் எடுத்தேங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கலாமா வேணாமாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நான் எடுத்ததுக்கான பாயிண்ட்டை வந்து ஜஸ்டிஃபை பண்ணிடுச்சான்னு கேட்டிங்கன்னா அப்சல்யூட்லி நான் எதிர்பார்த்தத பயங்கரமாக அச்சீவ் பண்ணிடுச்சு. எனக்கு தேவை ஃபியூல் எக்கனாமி. இந்த பெர்ஃபார்மன்ஸ்னால் எனக்கு பேடாஸ் பெர்ஃபார்மன்ஸ் வேணாம், ஒரு மிட் ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா திஸ் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். என்னோட ஒப்பீனியன். பட் இருந்தாலும் இது வந்து ஒரு 1.2 லிட்டரில் டாப் வேரியண்ட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெட்டா ஆல்ஃபா 1 லிட்டரு 3 சிலிண்டர் டர்போ இன்ஜின் தராங்க. ஸோ இந்த டாப் வேரியண்ட்டில் நீங்கள் என்னென்ன மிஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா 360 கேமராவும் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் தந்துருக்கலாம். அது ஏன் விட்டாங்கன்னு எனக்கும் தெரில. நான் நினச்சேன் நம்ம சாதாரணமாக எடுத்துடலாம், அதெல்லாம் பெரிய இஷ்யூ இல்லைன்ட்டு. பட் நானே வண்டி வாங்கினேன். இப்போ நான் வாகமன் ட்ரிப் போயிட்டு வந்தேன் இல்லையா, அதில் வந்து நான் பேக்கில் எனக்கு வியூ இல்லாத பிளைண்ட் ஸ்பாட்னால போய் 2 கல்லை விட்டேன். அங்கே வந்து நல்ல வேலை டயரோடு போச்சு. அதனால் நான் அதோட கான்ஸாக ஃபீல் பண்ணுறேன். அது தந்துருக்கலாம், ஏன் தரலன்னு தெரில. அப்புறம் மெயின் இந்த ஹெட்லைட்டை வச்சுக்கிட்டு உங்களால் நைட் டிரைவிங்கிறது 60% வியூ மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். மிச்சம் வந்து நீங்கள் வந்து ஃப்ளூக்கில் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். இந்த பிரைட்னஸ்ங்கிறது பத்தவே பத்தாது. எக்ஸ்பீரியன்ஸு டிரைவர்ஸ் கூட ஓரளவு சமாளிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். புதுசாக லேர்ன் பண்ணி
ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஒய்ட் ரேஞ்ச் ஆஃப் கவரேஜ் வந்துமே அவங்களுக்கு அவ்வளோவா இருக்காது. இது ஏன் இப்படி இவ்வளோ கம்மியாக தந்தாங்கன்னு எனக்கு தெரில. டெல்டா வேரியண்ட்டும் சரி, சிக்மா வேரியண்ட்டும் சரி, அதை எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்துருக்கும். அதை நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஏதாவது மாற்றோன்னா மாற்றிடலாம். பட் இதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இது ஒரு பெரிய 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 ட்ராபேக். இட் கேன் பி மேனேஜபிள். அவ்வளோ மோசமானு நான் சொல்ல மாட்டேன், மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் பத்தாது, அவ்வளோதான். இல்லை, இந்த டிஆர்எல்லாம் வேற மாதிரி இருக்கும். நீங்கள் நைட் ட்ரைவ்லாம் போகும்போது அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் நான் குறைய சொல்ல மாட்டேன். வந்து இந்த காரில் ஹாலோஜனை எங்கேயுமே பார்க்க முடியாது, எல்லாமே எல்இடி தான். இல்லை, எக்ஸ்டீரியரில் சொல்கிறேன், எல்லாமே எல்இடி. ஸோ வேற மாதிரி. பூட்டுன்னு வந்தோம்னா, பூட் ஆஸ் யூஷுவல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இதில் எதுவும் ப்ரோஸு கான்ஸு ஒன்றே ஒன்று சொன்னேன், இந்த லைட்டு இதெல்லாம் கொடுத்துருக்கலாம். ஏன்னா நைட் டைமில் வந்து உங்களுக்கு வந்து லக்கேஜ் வைக்கிறதுக்கோ எடுக்கிறதுக்கோ யூஸ் ஆகாது. ஏன்னா அந்த பார்சல்ட்டே இருக்கனால அந்த கேபின் லைட்டுமே மறைச்சிக்கும் உங்களுக்கு. நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஃபோனில் லைட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை, அது வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் மாட்டிக்கலாம். ஸோ இந்த பேக் டோரோட ஓப்பனிங் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு 80 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன். 80 டிகிரி ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கும். பேக் சீட்டோட இன்க்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். இதான் என்னோட டிரைவிங் பொசிஷனோட சீட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இது நீ இடிக்கலை, பட் தை சப்போர்ட் வந்து சுத்தமாக இல்லைங்க. நான் இன்னும் பின்னாடி உட்காந்து எங்கேயுமே போகல, பின்னாடி உட்காந்து அவங்க சொன்னாங்க. இதில் என்ன மெயின் ட்ராபேக் பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, 1.2 லிட்டரில் இது டாப் மாடல்னு. இங்கே ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம், இங்கே ஒரு ஏசி கொடுத்துருக்கலாம் இன்டீரியரில். என்னை பொறுத்தளவுக்கு ரெண்டுமே நான் மிஸ் பண்ணுற மெயின் பெரிய ஒரு ட்ராபேக். ஏன்னா நான் வந்து இப்போ சம்மர் டைமில் நான் வண்டி எடுத்துனேங்க, ஏசி நான் அங்கே அந்த ப்ளோவர் ஓடினாலும் பேக் சீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே கமர்ற மாதிரி தான் இருக்குது. அந்த கூலிங் இங்கே த்ரூ வரமாட்டேங்குது. இப்போ சென்டரில் யாராவது உட்காண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே உட்காடுறவங்க மறைச்சிக்கிட்டாங்கன்னா இந்த ஏசி ப்ளோரும் இங்கே யார் வராது, வெக்கையாக தான் இருக்கும், ஒரு மாதிரி கசன்னு இருக்கும் பின்னாடி. ஸோ இங்கே கொடுத்துருந்தாங்கன்னா அது கொஞ்சம் அடிஷ்னல் ஃபியூச்சராக இருந்திருக்கும். அதெல்லாம் நான் மிஸ் பண்ணுறேன். நான் வாங்க ஃப்ரண்ட்டில் போகலாம். ஃப்ரண்ட்டில் தான் உங்களுக்கு நிறைய சொல்லணும். வெளில வரும்போது டோர் பேனல், இந்த பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, இந்த கதவு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது, இழுத்தோடனே காற்றாக வருது. அதில் ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் டோரை சாத்துறேன், எவ்வளோ அந்த வைப்ரேஷன் வந்து எவ்வளோ ட்ராவல் ஆகுங்கிறத நீங்கள் பின்னாடி இருக்க நம்பர் பிளேட்டோட சவுண்டில் கேட்கலாம். கேட்டுச்சான்னு தெரில உங்களுக்கு. பட் நான் இப்போ டோர் க்ளோஸ் பண்ணேன்னா பின்னாடி இருக்க நம்பர் பிளேட் வந்து திருத்து நாடும். இது பெரிய ட்ராபேக்கு, பெரிய ஒரு கான்ஸ்னால் அது வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் ஃப்ரண்ட் சீட் எவ்வளோ ஒரு அப்லிஃப்டான பொசிஷனில் உட்காந்து நம்ம பெருசாக அங்கேருந்து பார்த்தா நமக்கு ஃபுல்லாக தெரியுற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த சீட் பார்த்தீங்கன்னா ஏதோ குடிக்கல உட்காந்த மாதிரி இருக்கும். இங்கேருந்து வெளில போகிறதுங்கிறது கொஞ்சம் டஃப்பான ஜாப். இங்கே பார்த்தீங்களா, நான் எப்படி வெளில வருவேன்னா, இதை இப்படி நவுத்தின்னு இப்படி இறங்க வேண்டியதாக இருக்கும். அப்படி நீங்கள் இறங்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த சைட் குஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மடஞ்சிருக்க தெரியுதா, இங்கே அப்படியே ப்ரெஸ் ஆகி உங்களுக்கு நாளடைவில் என்ன ஆகும்னா அது வந்து லூஸ் ஆயிரும். ஸ்பான்ஸ் வந்து அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. அதுக்காக நீங்கள் என்ன கொடுத்துக்கலாம்னா, இங்கே ஒரு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருந்தாவோ, இல்லை ஒரு ஸ்கிட் பிளேட் அந்த மாதிரி ஏறுறதுக்கு மாதிரி ஒரு பிளேட்டு, இல்லைனா இங்கே ஒரு ஹேண்டில் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த எஸ்யூவிஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹேண்டில் பிடிச்சி ஏறுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருந்திருந்தால் கூட அதை எப்படியா தப்பிச்சுக்கலாம். அந்த சைட் தை சப்போர்ட்டுக்கு எதுவுமே இல்லாதனால ஏதோ குடிக்குள்ளே இருந்து இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி இப்படி எந்திச்சு வெளில வர மாதிரி இருக்குது. இன்னொன்று என்னன்னு சொல்கிறேன், இதனாலேயேவும் முன்னாடி உங்களுக்கு வந்து வியூ பார்த்தீங்கன்னா ஒரு 70% தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தெரியும், ஏன் ஹைட்டுக்கு அந்த தெரியுதா. இதே நீங்கள் லெஃப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு வந்து பிளைண்ட் ஸ்பாட்டு, ஒன்றுமே தெரியாது. இதே ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் நான் கொஞ்சம் அதை வச்சு சமாளிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவராக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த லென்த் எவ்வளோ தெரியும், எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணணும்னு தெரியும், அதெல்லாம் பிடிச்சிப்பாங்க. நியூ லேர்னர்ஸ் அவங்க புதுசாக கற்றுக்கிட்டு வந்து வண்டி எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கரெக்டான அது அட்ஜஸ்ட்மெண்ட் தெரியாது, அது கொடுத்துருக்கலாம். இது வந்து 1.2 லிட்டரில் டாப் மாடல், ஏன் கொடுக்கல, நீங்கள் கொடுத்துருக்கலாம். டிரைவிங் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, சூப்பராகவே இருக்குது. ஸோ மைலேஜ் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நான் வந்து சைடில் ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன். 23.4 எடுத்தேன், சூப்பரில். நான் அந்த 70-80 ரேஞ்சில் ஓட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான மைலேஜ் கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ரேஷ் டிரைவிங் பண்ணுவேன், 100 மேலே க்ரூஸ் பண்ணுவேன் அப்படின்னா மைலேஜை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். 16-15 அந்த ரேஞ்சில் தான் கிடைக்கும். நான் வந்து இவ்வளோ கிலோமீட்டர் டிரைவிங்கில் நான் வந்து 120 க்ரூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு 130 கூட போயிருக்கேன். ஆனால் அந்த 130 போகும்போது என்னென்ன ட்ராபேக்னா, உங்களுக்கு வந்து இன்ஜின் நாய்ஸ் வந்து உள்ளே கேட்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு கேட்காது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேறு நாய்ஸ் கேட்கும். நான் சொல்கிறேன் 130-120 போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் நாய்ஸ் கேட்கும். அதில் ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேரிங் வந்து எலக்ட்ரிக் ஸ்டேரிங்னால உங்களுக்கு வந்து பயங்கர ஹார்டாக இருக்கும். 100 மேலே போயிட்டீங்கன்னா சூப்பர் ஃபியூச்சர். அது வந்து இங்கே நின்றுக்கும், ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஈஸியாக சுண்டு வரல சுற்றலாம் ஸ்டீரிங்கை.
இதே நீங்கள் வந்து 100 ரீச் பண்ணிட்டீங்க, 100 to 120 130 ரீச் ஆக ஆக அப்படியே இந்த ஹார்ட்னஸ் கூட்டிகிட்டே போகும், பயங்கர ஹார்டாக இருக்கும். அப்படியே நீங்கள் மறுபடியும் அப்படியே டீஆக்சிலேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ரப்பர் பீடிங்கோட குவாலிட்டியுமே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் மாருதி சுசுகி சைட்லேருந்து. பிகாஸ் வந்து நீங்கள் வந்து டோர் வந்து இப்படி சாத்துறீங்க வச்சிங்களேன், இதில் வந்து கொஞ்சம் வேகமாக வருது. இப்போ பேக் டோரில் கொஞ்சம் இப்படி ஓரளவு ஃபோர்ஸில் தான் சாத்துவோம். ஆனால் அது வந்து அந்த 1 லாக்கில் அப்படி நின்றுக்கிறோம், இன்னொரு லாக்கு வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக அடைக்கிற மாதிரி இருக்கும். ரப்பர் பீடிங்னால 2 ட்ராபேக் இருக்குது. அந்த டோர் க்ளோஸ் பண்ண ஹார்ட்னஸ் ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 70-80 போகும்போது உங்களுக்கு அந்த டயருக்கும் அந்த ரோடுக்குக்கான ஒரு அந்த மூவ்மெண்ட் இருக்கும்போது சவுண்டு கேட்கும் பார்த்தீங்கன்னா, அது கேட்குது உள்ள. நீங்கள் ஏசி போட்டிருந்தாலும் சரி, ஏசி ஹை ஸ்பீடில் ஒன்றா கேட்காது, நீங்கள் மியூசிக் சிஸ்டம் ஆன் பண்ணி வச்சுனாலும் கேட்காது. பட் நீங்கள் வந்து மியூசிக் சிஸ்டமில் ஆஃப் பண்ணிட்டு ஏசியை மைல்டில் வச்சுட்டு ஓட்டும்போது உங்களுக்கு அந்த சவுண்டு உள்ளே கேட்கும், நல்லாவே கேட்கும், சூப்பராக கேட்கும், பயங்கரமாக கேட்கும். நான் ஹில்ஸ் போயிருந்தேன் இல்லையா, அந்த ஹில் ஹோல் அசிஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப கை கொடுத்துச்சு. நான் அல்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கிங் பிரேக்கை இப்படி இழுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து மூவ் பண்ணுவேன். ஸோ ஹில் ஹோல் அசிஸ்ட் நீங்கள் பிரேக்கை டைட்டாக பிடிச்சிங்கன்னா அப்படியே வண்டியை நிற்கும், நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது அப்படியே மூவ் ஆகும். அந்த ஃபியூச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிரேக்கிங் வேறு மாதிரி, ஆக்சிலரேட்டிங் வேறு மாதிரி, பர்ஃபார்மன்ஸும் நீங்கள் வேறு மாதிரி எதிர்பார்க்கலாம். வேறு மாதிரி இல்லை, பேடாஸ் கிடையாது. 1200 cc எவ்வளோ அவுட்புட் கொடுக்க முடியுமோ அது பெஸ்ட்டை நீங்கள் கொடுக்கும். மெயினாக மிஸ் பண்ணுறது இந்த ஆம்ரெஸ்ட்டு. இந்த ஆம்ரெஸ்ட் இல்லாமல் ரொம்ப கை வலிக்குதுங்க. ஹோல்டர் மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் ஜாலியாக ஓட்டிகிட்டு போகலாம், அதுவும் இல்லாத ஒரு மைனஸ் தான் இருக்குது. எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மழை வேறு பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த கீழே இருக்க ப்ரொடக்டர் பார்த்துருக்கீங்களா, அது வந்து உங்களுக்கு இப்போ அந்த அருமை தெரியாது. அதாவது சம்மரில் உங்களுக்கு தெரியாது, இந்த மாதிரி வின்டரில் அப்புறம் சேறு சகதியில் போகும்போது, ஹில்ஸில் போகும்போது தான் உங்களுக்கு உதவும். ஏன்னா மட்டெல்லாம் எடுத்தோன்னு டேரெக்டாக இன்ஜினோட டிரான்ஸ்மிஷனோட பாட்டமில் தெரிச்சிட்டு கிடக்கும். என்னோட பழைய அல்டோவில் அப்படி தான் இருக்கும். எத்தனை வண்டியில் எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு ஹைட்ரைடரில் கிராண்ட் விட்டாரில் இருக்கான்னு தெரில, ஹைட்ரைடரில் இல்லைன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு விஷயம். ஸ்பீக்கர்ஸ்னு வரையில் உங்களுக்கு வந்து கோஆக்சிலாம் காம்பனன்ட் ஸ்பீக்கர்ஸான்னு தெரில, பட் அதோட சவுண்ட் குவாலிட்டியுமே உங்களுக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ என்னால் ப்ளே பண்ண முடியாது, ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், அதில் தான் ஆப்பிள் ப்ளே பண்ணணும், USB 8.12. சவுண்ட் குவாலிட்டி வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரே சப்வூஃபரும் ஒரு ட்விட்டர் மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இருக்கிற இந்த 4 ஸ்பீக்கருமே வேறு மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. பேஸ் வந்து ரொம்ப ஹைப் கிடையாது, பட் அந்த ஹைப்புக்கு ஒரு ஸ்டெப் கீழே. ஹார்ன் பற்றி சொல்லியாகணும். இவங்க வந்து ஹார்ன்ஸ் வந்து டுவல் ஹார்ன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, நல்ல வேலை, அதுவும் நல்ல ஆடியோபிலிட்டியில் தான் இருக்குது. பட் எனக்கு வந்து இந்த ஹார்ன் விஷயத்தில் இப்போ இங்கே க்ரௌடாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அவ்வளோக்கா ஆடியோபிளாக இருக்காது. அதுக்காக நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஹெல்லா, ரூட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எதாவது சூஸ் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது எப்போ இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ 1.2 டெல்டா ப்ளஸ் வந்து ஆல்ஃபா வேரியண்ட்டில் அப்படியே ஃபியூச்சர்ஸை கொண்டு வந்து நீங்கள் ஆல்ஃபாவில் இருக்கிறதுக்கு வந்து ஆடாஸ் ஃபியூச்சர்ஸ் அதெல்லாம் கொடுத்து நீங்கள் 1.5 லிட்டர் இன்ஜின் நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு அது அப்படி சேலாக இருந்திருக்கும். இதுவும் நல்லா சேலாக இருந்திருக்கும், அதுவும் நல்லா சேலாக இருந்திருக்கும். ஏன் இந்த ஐடியா அவங்களுக்கு தோணாமல் போச்சுன்னு தெரில, இல்லை இது வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரில. நான் அவ்வளோ ஸ்போர்ட்டியர்னு சொல்ல மாட்டேன், ஒரு மிட் லெவல் கிராஸ் எஸ்யூவி என்ன எதிர்பார்க்கலாமோ அந்த பெர்ஃபார்மன்ஸை இது தருது. இன்னொரு பயங்கரமான ஒரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சாவி வெளில எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா டோர்ஸுமே ஓப்பன் ஆயிரும். அதுவும் தனியாக நம்ம வந்து பட்டன் ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னா அவசியம் கிடையாது. நான் சாவி எடுத்து காட்டுறேன், ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா டோர்ஸும் ஓப்பன் ஆயிரும், எல்லா டோருமே ஓப்பன் ஆயிரும். அது வந்து நம்ம மேனுவலாக இங்கே செட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்ன செட் பண்ணிக்கலாம் இல்லை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஆனில் தான் வச்சுருக்கேன், அதனால் நான் எதுக்கு சுவிட்சை போயிட்டு ஆரம்பிக்கிட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் மெயினாக மிஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சன்கிளாஸ் ஹோல்டர். அது இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சீட் பெல்ட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்க, பிகாஸ் சேஃப்டி மஸ்ட்டு. அதே மாதிரி ரேஷ் டிரைவிங்லேயும் ட்ரைவ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் என்ஜாய் தி டிரைவிங். ரீசெண்டாக டாட்டா அல்ட்ராஸ் ரேசர்னு ரிலீஸ் ஆச்சு. நம்ம என்ன ரேஸுக்காக விட போகிறோம், வண்டி எடுத்து நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். அது ஏன் ரேசர் ரேசிங்? நீ பொத்திட்டு உட்கார்ற. இதோட ரைடிங் கம்போனன்ட்ஸ், ஷாக் அப்சர்வரோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் லோடில் இருக்குங்க பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா இருக்கும். இந்த மாதிரி மெது ஹார்டாக இருக்கனால உங்களுக்கு பெரிய பள்ளம்லாம் அசால்ட்டாக சாப்பிட்டு போயிடும். ரைடிங் கம்ஃபோர்ட் அண்டு ட்ராவலிங் கம்ஃபோர்ட் இதெல்லாமே சூப்பராக இருக்குது, வேறு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. என்னோடய பட்ஜெட்டுக்கு நான் சொன்ன சின்ன அந்த விஷயங்கள் தான். என்னென்ன நான் மிஸ் பண்ணேன், இந்த ஆம்ரெஸ்ட் நான் மிஸ் பண்ணேன். அஸ் அ டிரைவராக நான் மிஸ் பண்ணுறது வந்து ஆம்ரெஸ்ட்டு, ரியரில் வைப்பரு, ரியர்
கேமராஸ், இதுதான் நான் மெயினாக மிஸ் பண்ணுற 3 விஷயங்கள். ஒரு பேசஞ்சராக என்னென்ன மிஸ் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ரியரில் ஏசி, அப்புறம் சென்ட்ரலில் அந்த ஆம்ரெஸ்ட்டு, அங்கே வந்து ஒரு கப் ஹோல்டர், அந்த மாதிரி விஷயத்தை மிஸ் பண்ணுவாங்க. மற்றபடி இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலிக்கான ஒரு எஸ்யூவி. உங்ககிட்ட பெரிய பட்ஜெட் இல்லை, இப்போ எஸ்யூவின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கிரெட்டா, அப்புறம் வேற என்ன இருக்குது, கியா சைடில் பார்த்தீங்கன்னா சோனட், செல்டாஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. வேறு டொயோட்டோ சைடில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தான் எல்லாம் மாறுவசத்தில் அங்கே இருக்காங்க. சரி, டொயோட்டோ நம்ம பேசவே வேண்டாம், என்கிட்ட அவ்வளோவா பட்ஜெட் இல்லை. பட் 10 lakhs தான் என்னோட பட்ஜெட். ஆனால் அதுக்குள்ளே ஒரு எஸ்யூவி லுக்கில் இருக்கணும். ஃபியூச்சர்ஸில் எனக்கு பெருசாக அவசியம் இல்லை, தேவையில்லை அப்படின்னா நீங்கள் கண்ணை மூட்டு இந்த காருக்கு வரலாம். ஏன்னா உங்களுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி இருக்கும், போல்டான லுக்கும் இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ். 120, 130 போனால் உங்களுக்கு பத்தாதா? அதுக்கு மேலே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பெட்ரோல் விற்கிற விலைக்கு 200 km ஸ்பீடில் போனால் என்னத்துக்கு ஆகும்? ஏதாவது சந்துக்குள்ளே பொந்துக்குள்ளே ஏதாவது போனாங்க ஒரு செகண்டாக யாரும் நின்று பார்ப்பாங்க, இந்த கலர் என்ன காரு, என்ன கலரு, இன்னும் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் சர்வீஸும் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸுமே நான் அந்த வீடியோ போட்டுமே நான் உங்களுக்கு அந்த கார்டு தரேன். இங்கே தெரில, இங்கே எனக்குள்ளே தரேன். அதுவுமே பாருங்கள். அந்த ரோடு சவுண்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, டயருக்கும் அந்த ரோடுக்கு இருக்க ஃப்ரிக்ஷன், அந்த சவுண்டு அது கேபின்குள்ளே வரும். அதுவும் அந்த இன்ஜின் நாய்ஸ் கலந்து வரும். நான் இப்போ வந்து ஒரு 70 தான் க்ரூஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். அந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்குதா? நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் இருக்கனால அப்புறம் இருக்கேன். நிமிஷம் அதை கேன்சல் பண்ணிடுறேன். கேட்டுச்சா? இந்த மாதிரியான ஒரு புஸ்ஸுங்கிற சவுண்டு தான் கேட்டுகிட்டே இருக்கும். காஸ்ட் கட்டிங் வந்து நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் பண்ணவே கூடாது. when it comes to நெக்ஸாங்கும் போது நீங்கள் நெக்ஸாவில் ப்ரீமியம் கார்ஸ் தான் அந்த டீலர்ஷிப் வச்சுருக்கீங்க இல்லையா, ஸோ அதில் ஏன் காஸ்ட் கட்டிங் பண்ணுறீங்க? நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் காஸ்ட் கட்டிங் பண்ணுறது வந்து நியாயமா? கொஞ்சம் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ரப்பர் பீடிங்ஸ் பொறுத்த வரைக்கும். நானும் நிறையா ஃப்ராங்ஸோட ஓனர்ஷிப் பார்த்துருக்கேன். அவங்களும் மோஸ்ட்லி சொல்கிற மெயின் ட்ராபேக் வந்து அந்த ரப்பர் பீடிங் நாய்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. எனக்கும் அதே தான் ஃபீல் ஆகுது. ஒருவேளை நான் அதை நினச்சிட்டு இருக்கேன், நல்லா ஃபீல் ஆகுதுன்னு தெரில. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு மெயின் திங் வந்து நீங்கள் க்ரூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 100, 90, 100 அதுக்கு மேலே, மினிமம் 90, 100, அது 120 மேலே இன்ஜினோட வைப்ரேஷன், அந்த அனத்துன்னு சொல்லிடுமா, அந்த இது வந்து உங்களுக்கு வந்து இந்த கீழே இருக்க பிளாட்ஃபார்ம் வழியாக உங்களுக்கு வந்து இந்த அண்டர் பிளாட்ஃபார்மில் அப்படியே உங்களுக்கு ஃபீல் பண்ணலாம் அந்த வைப்ரேஷனை. மினிமமாக கேட்கும் அந்த வைப்ரேஷன். அது அந்த நீங்கள் காலிலே ஃபீல் பண்ணலாம், உங்களுக்கு அதுக்கு தெரியும். இப்போ கூட அந்த சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு 100ல் 90ல் இருக்கேன். இப்போ இன்ஜின் நாய்ஸ் உள்ள கேட்கும் தான் நினைக்கிறேன். கேட்குதான்னு தெரியல உங்களுக்கு, ஆனால் எனக்கு நல்லாவே கேட்குது. அந்த பானட் விசிபிலிட்டி தான் பெரிய ஒரு மைனஸ். எனக்கு ஓகே, ஏன்னா 6 feet இருக்கனால எனக்கு ஓரளவு மேனேஜபிளாக தான் இருக்குது. பட் என்னை விட கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்க பீப்புளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், சிரமம் தான். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. நான் என்னென்ன கவர் பண்ணேன், என்னென்ன மறந்தேன் எனக்குன்னு தெரில. பட் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் தான் நினைக்கிறேன். நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா அது ஜெனியூனாக சொல்லியிருக்கேன். ஸோ இதான் கைஸ் என்னோட 1 month ஓனர்ஷிப் ரிவ்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் 535 சப்ஸ்கிரைபர்ஸ். ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ மேலும் நான் இதோட இது மாதிரி இல்லைனா இதை விட பயங்கரமான கண்டென்ட் போடுறதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி ஒரு லைக்ஸ், கமெண்ட்ஸ்லாம் பண்ணுங்கள். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then bye bye, டாட்டா, டேக் கேர் ஃப்ரம் ஷேக் ஸ்பேஸ்.